உனக்கு இதை விட நான் 10 மடங்கு 100 மடங்கு என்ன செய்யறேன், பிளஸிங் தரேன். உங்களுடைய மைண்ட் டெஸ்ட் பண்றது தான். இட்ஸ் நாட். இப்ப ஆண்டவர் வந்து பிச்சைக்கார கிடையாது. இன்னைக்கு தசம்பாத்தை வச்சு எவ்வளவு பேசுறாங்க. ஐஸ்வர்யவானா இருக்கிற நிறைய பேர் இருக்கதான் செஞ்சாங்க. அவர் ஐஸ்வர்யவான் ஆக்குறது இருக்கும். அவர் என்ன ஐஸ்வர்யவான் ஆக்குறது இருக்கும். நான் வந்து ஐஸ்வர்யவான் ஆகுறதுக்காக நான் பைபிள்ல உள்ள முக்கியமான இந்த வருமானத்துக்குரிய வசூல்கள் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க கர்த்தருக்கு மகிமைக்கு வேதாமத்தை தான் எனக்கு சாட்சியம். அதுதான் கடவுள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் வார்த்தை தான் ஆதியிலே வார்த்தை. அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து வார்த்தை தேவனா இருக்கு. அப்ப இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் சொல்றது என்னன்னா, எத்தனையோ இடங்கள்ல இந்த பிள்ளைகளை வச்சு வளர்க்கும் போது செய்தி கொடுக்க போயிருக்கேன். எந்த இடத்துலையும் நான் வந்து இத்தனை பிள்ளைகள் வளர்க்குறேன், ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு தேவை இருக்குது, எனக்கு கொஞ்சம் நீங்க உதவி செய்யுங்க, ஒரு இடத்துல நான் கேட்டது கிடையாது. சாட்சிக்கு தான். நான் ஆணையில இல்லை, சாட்சியை வச்சு சொல்றேன். அப்போ திரைக்குறஞ்சத்தில கன்வென்ஷன் கூட்டம் 3 நாள் கூட்டம். அதுல கடைசி நாள் பேசும்போது அந்த ரெவரண்ட் கிட்ட இன்னொரு ஆள் சொல்றாங்க, இந்த மாதிரி அண்ணன் வந்து புதுக்கோட்டையில ஹோம் வச்சிருக்காங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்க முதல் நாள்ல இருந்தே சொல்லியிருக்கலாமே, கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னாங்க. இது ஒரு 10 வருஷம் போக பழசம் இல்ல, ஒரு 10-12 வருஷத்துக்கு. அப்ப நான் இந்த வார்த்தையை சொல்றேன். எப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் வசனத்தை விதைக்க தான் வந்திருக்கேன். அது என்னமோ தெரியாது. இன்னைக்கு காலையில ஒரு இடத்துல ஒரு சாட்சினா சின்னதா சுருக்கமான சொல்றேன். அப்போ அந்த வசனத்தை விதைக்கிற நேரத்துல நான் வந்து என் கஷ்டத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லி நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க, ஏழைகள் கொடுக்குறோம், கத்தரி கடல் கொடுக்குறோம், அந்த வசனத்தை நான் யூட்டிலைஸ் பண்ணலாம். சொல்ல புரியுது அவங்களுக்கு? அது எனக்கு அந்த நேரத்துல தரிசனம் கிடையாது. இன்னைக்கு எனக்கு அந்த தரிசனம் கிடையாது. ஒண்ணும் இல்லை, சென்னையில இருந்து வட இந்தியா ஊழியத்துக்கு போனதுன்னா எச்சைகள் 2:3 வச்சு ஆண்டவர் பேசினார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். விளங்காத பேசின் கடினமான